என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளிங் டு கிளைம்னு ஒரு கேம் இருந்துச்சு. அதுதான் விளாட போகிறோம். எனக்கு இன்றைக்கி ஒரு இன்றைக்கி தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம சேனலில் போட்ட கேமே தான் போட்டுட்ருக்கோமே, போட்ட கான்செப்டே தான் இருக்கேன்னு யோசித்தேன். அதனால தான் அந்த மாதிரி கேம் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஆவி ரொம்ப நல்லாலாம் வராது, வரும் ஆவி, ஆனால் ரொம்ப நல்லா வராது. அப்படியே ஃப்ளிக் அடிச்சு விட்ற வேண்டியதுதான். ஃப்ளிங்கான்னு தெரில. ஸ்பியர் இன்றைக்கி தான் அன்லாக் பண்ணேன் ரைவல்ஸில். ஸோ நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதோட ஸ்பெஷல் எபிலிட்டியை மட்டும் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக நான் வேறு மொபைலில் இருக்கேன்னா, அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, நிறைய பேருக்கு தெரியும் கஷ்டம்னு. இல்லை புட்றா ஏன் ஆண்டி பிடிங்கிடுச்சா ஆண்டி? கொஞ்சம் பொறுமையாக ஃப்ளிக் அடிச்சு விடுவோம். ரொம்ப ஸ்பீடாக அடித்தோன்னா பறந்து போயிடுறான். இந்த மாதிரி உனக்கு என்னதான்டா ப்ராப்ளம்? ஏதோ வழி இருக்கா? இல்லை. ஐயோ ஹெல்னா ப்ரோ, இருங்க. அங்கே ஏன் காயின் இருக்கு? நின்றுடா. அவ்வளோதான், நின்னாச்சு. காயினை பொறுக்கிறதுக்கு வந்துட்டோம். பிடிச்சாச்சு. பொறுமையாக ஃப்ளிங் அடிச்சு விட்டு இப்படி அப்புறம் இப்படி என்னடா ஆச்சு உங்களுக்கு? இருங்கடா வரேன். இப்போ நான் அடிக்கிற ஃப்ளிக்கில் இங்கேருந்து அங்கே போகணும். திரும்ப ட்ரை. ஓய்யா, எங்கே பாதி தூரம் போனானா? இல்லை, ஒரு குட்டி ஃப்ளிங்கு. எப்படி அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். பக்கத்தில் போய்கிட்டு பற. யாஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓ, அந்த எலும்பு மாதிரி இருந்தது, அதை பிடிச்சா எங்கே வருவோமா? இது தெரியாமல் போச்சா? எங்கடா போகிற? இந்த கல்லில் அவங்கள்ட்ட தான் நம்மளால் ஃப்ளிங் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே ஃப்ளிங் பண்ண முடியாது. அந்த கேம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஏறிடுச்சு. நான் நிறுத்திட்டு வந்தது பிறகு. அதனால் நான் கிளைட் அப்படின்னு இந்த கேமுக்கு வந்திருக்கேன். கரெக்டாக நின்னாச்சு. அவ்வளோதான். நான் அதில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாதா? இதெல்லாம் பார்க்கணும். டைக்கூன் மாதிரி கிரைண்ட் அடிக்காமல் ஏதாவது இந்த ஆபி பண்ணுற ஸ்கில்லு மாதிரி இருக்கிற கேமாக இருக்கணும். போய் கிரைண்ட் அடிச்சு இதான் வாங்க அதான் வாங்கன்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தால் டென்ஷன் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. என்ன ஏய், ஷிஃப்டில் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கிளைட் அதிகமாக பண்ணுற ஒரு கேம் வந்துச்சுன்னா ஷிஃப்ட் லாக் மஸ்ட்டுன்றத விட ரெக்கமெண்டட், ஸோ மச் ரெக்கமெண்டட். ஓகே, கால் ரன்குள்ளே போகலாம். கால் ரன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, போடுறா. என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. போ பார்த்து போடா, எங்கேயாவது இடிச்சிட போகிறான். அப்புறம் அந்த ரைவல்ஸ் பேட்டில் பாஸும் 4 நாள் கழிச்சு கிரைண்ட் அடிக்கிறான்னு டென்ஷன் ஏற்றி விட்ருச்சு. நான் ஒரே டே என்னோடய 11th ஸ்கின் டிக்கெட்டையும் எடுத்துடலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன். கேலண்டர் எடுத்து டேட்லாம் பார்த்து பிளான் போட்டு வச்சா நானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நோட்டீஸ் பண்ணேன்.
இன்னொரு 4 நாள் கழிச்சு வாடான்னு மேலே போட்டுருக்குது. ஒரு நாள் என்ன சொல்லியிருக்குது, அது ஞாபகம் இருக்குது. இல்லைடா 4 நாள் சொல்லியிருக்கீங்கன்னு டென்ஷன் ஆகிட்டேன். நான் பண்ணேன், அதான் சொன்னேன். எப்படி கேட்பானுங்க? எப்படியும் ஜூன் 10 முடிய வாய்ப்பு இருக்குது பேட்டில் பாஸ். ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, இதெல்லாம் அசால்ட்டு. என்னாச்சு? ஜெட் பேக்கு 15 ரூபா. எனக்கு இப்போ வேணாம் இது. சரி, ஏதாவது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, டேப் பண்ணுமா ஸ்க்ரீனில் எதாவது யூஸ் பண்ணணுன்னா? இறா இதில் தான்டா யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கா? எப்படி யூஸ் பண்ணுறது? எப்படா யூஸ் பண்ணுறது? எப்படி யூஸ் பண்ணணும்? பட்டன் இருக்கு பாருங்க. ஓகே, இதேதான். இதில் போனால் கண்டிப்பாக சாவு நிச்சயம். இந்த ஜம்ப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க, அதுதான். போடா பாடுறா, செம்மையாக இருக்குல்ல. ரீசார்ஜ் ஆகுமா? ஆகுது. செக் பாயிண்ட்டுக்கு ரீசார்ஜ் ஆகும் போல். என்ன பண்ணணும்? அங்கே ஒரு அம்புக்குறி இருக்குது, அதில் போவோம். ஹோலி கிளாக்க மோலி. ஓஹோ, இப்படி வரீங்களா? ப்ரோ, I got this. ஜஸ்ட் மிஸ். திரும்ப ஜஸ்ட் மிஸ்ஸில் அடி வாங்கிட்டேனே, அப்புறம் என்ன மிஸ்ஸு கொஸ்டின்ட்டு போச்சுடா. வரண்டா லாக்கின் ப்ரோ, லாக்கின். நான் அந்த டியூப் கூட ஒட்டி போகலான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நான் அழுத்தின ஜெட் பேக்கை அதுதான் கூப்பிட்டு போகல. இது உண்மையாலுமே லக்கு பேஸ்டு மாதிரி. ஓலி கிளாக்க மோலி. ஓகே, வந்துச்சு. இஃப் யூ ஆர் ரியலி ஸ்கில்ட் இனஃப், நீங்கள் வந்து செக் பாயிண்ட்டே பிடிக்காமல் போகலாம். ஓகே, சுத்தியலடி. ஜெட் பேக் ரைடு. ஜஸ்ட் மிஸ். வேணாம்ப்பா, எப்போ சொல்கிறீங்க? இதுவும் லக்கு பெஸ்ட்டு தான், கொஞ்சம் லக்கு பெஸ்ட்டு. மற்றபடி நம்ம சொல்லலை. இங்கே போ. இங்கே ஜெட் பேக் நல்லா தான் இருக்குது, சும்மா சொல்ல முடியாது. ஒரு 4 நாளைக்கு ரைவல்ஸ் வராமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது. நானாக மனசு மாதிரி போட்டால் தான் உண்டு ரைவல்ஸ். அது வரைக்கும் ஒரு பயனும் இல்லை. ப்ரோ, ஜெட் பேக் இப்போ தான் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் போயிட்டு அது ஆனால் தாண்டிட்டோம்மா. இல்லை, ஓ ப்ரோ, அங்கே நான் ஜெட் பேக் யூஸ் பண்ணியிருக்கணும் ப்ரோ. யாஸ், இதையும் தூக்கு. ஃபுல் ரீசார்ஜ். எங்கடா அடிப்பீங்கன்னா? அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். ஓ, அங்கே ஸ்பீட் பூஸ்ட்டை கொடுத்து கவுத்தி விடலான்னு இவனுங்க பிளானு. டேய், 2 கொடுத்துருக்கீங்க.
ஆர் யூ ஜோக்கிங் ப்ரோ? வாக்கிங் டே, நான் பாட்டுன்னு ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தேன். அவ்வளோதேன். இது சும்மா முட்டா பீஸு இல்லை, முட்டா பீஸு இல்லை. காயின் எடுத்து வச்சுப்போம். அந்த காயினை வச்சு ஏதோ வாங்க சொல்கிறாங்க. ஜெட் பேக் தானே வாங்க முடியும் காயினை வச்சு. ஓகே, லாஸ்ட் ஜஸ்ட்டு மிஸ் விட்டுருந்தா வெளியே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெட் பேக் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எலமெண்டல் க்ளோ கேலக்ஸி டியூரேஷன் 4 செகண்ட், ஸ்பீடு 1.2. நான் வச்சுருக்குது 1.6. நான் வச்சுருக்கிறதே நல்லா இருக்கேன். அதுக்கு அடுத்து டியூரேஷன் நான் வச்சுருக்குது அவ்வளோ 1.6. ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க? பிளாக் சி வேணால் வாங்கலாம். சரி, இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். புரிஞ்சு போச்சுடா அவங்க திட்டம். கரெக்டாக போ. பக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ். யா, இன்னைக்கு நல்லா தான் இருக்கு வீடியோ. நாட் கோனா லை ப்ரோ. இது கண்டிப்பாக கஷ்டமான லெவல். என்ன பாட்டு பாடிக்கிட்டே தாங்கலான்னு பார்த்தேன். வந்தாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏடா அதுக்கும் மேலேயே எடுக்கிறீங்க. வேலை பார்த்து போனோன்னா வி ஆர் சேஃப் டு கோ ப்ரோ. போடா சீக்கிரமா. இவெல்லாம் சும்மா முட்டா பீஸு, டம்மி பீஸு, எல்லா பீஸும் சேர்ந்த பீஸ். ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் புல்லிஷிட். அந்த ஒரு குட்டி இதில் மட்டும் நம்ம கரெக்டாக போயிட்டோன்னா போதும். அந்த டியூப் ஒட்டி அப்படியே போயிடணும். பாய் பாய். தாண்டிட்டோம். 35 வந்துட்டு கைஸ். கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கணும். இப்போ பாரு, இஸ் ஃபுல் ஸ்ப்ரிண்ட்டு. டே, அங்கே வழி இல்லை, நீங்கள் சொல்லவே இல்லையாடா. இது தெரியாமல் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன்டா. காயினை தூக்கி ஜெட் பேக்கை பார்ப்போம். 35க்கு ஏதாவது இருக்கா? 30 தான் இருக்குது. இரு. டியூரேஷன் 5 செகண்டு, இதில் 1.5 செகண்டு, ஸ்பீடு 1. கோல்டு வாங்கடா. கோல்டன் ஜெட் பேக்கு. இது காசா? ஓ, ஆர்எஸ்னு போட்டிருக்கேன் சைடில், நான் பார்க்கல. ஹைட்ரண்ட் வாங்கலாமா? ஹைட்ரண்ட்டு இந்த ஸ்பீடில் மட்டும் இதை விட அதிகம். சேர்த்து வைப்போம்மா, ஏதோ பண்ணலாம். இப்போ இதை பார்த்து போனோன்னா எல்லாம் கரெக்டாக போயிடும். இல்லை, கரெக்டாக போகாது. ஓகே, லைட்டாக இந்த ஆபி என்ஜாய் பண்ணுறேன். இப்போ இப்படியே வீடியோ எவ்வளோ நேரமாக போயிட்டுருக்குது. சரி, இதை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் முடிச்சு விடுவோம். போக விட மாட்டாங்க போலையா. இப்போ வரண்டா. ஹெல்ண்ணா ப்ரோ, ஹெல்ண்ணா. இப்போ வரண்டா. உங்களை விட போகிறது இல்லைடா. ஆல்வேஸ் ஆரஞ்சி ப்ரோ. இன்னும் ஒன்று தாண்டுவோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நோ ப்ரோ. தாண்டிட்டேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பை பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.